அன்பிற்கினிய பெற்றோர்களுக்கும் எனது உயிரினும் உயிரான மாணவர்களுக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை என் தாய்மொழி தமிழ் சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றான் ரஷ்ய நாட்டு கவிஞன் ரசூல் ஹம்சதேவ் அவர்கள். அந்த அளவிற்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களை தன்னுடைய இலக்கிய வளத்தாலும் இலக்கண வளத்தாலும் கட்டி இழுத்த மொழிதான் நம்முடைய தாய்மொழி. அத்தகைய தாய்மொழி தமிழ் மொழியின் பெருமைக்கு அச்சாணியாக விளங்கக்கூடிய நூல்தான் திருக்குறள். அத்தகைய திருக்குறளை மாணவர்கள் நாள்தோறும் கற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதே எங்கள் பள்ளியினுடைய நோக்கம். நேற்று கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் முதலாவது திருக்குறளை கற்றும் அனைத்து மாணவர்களும் அந்த திருக்குறளை படித்து அதன்படி வாழ்க்கையில் நடக்கப் போறீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். மீண்டும் அந்த திருக்குறளை நினைவூட்ட எண்ணுகின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்திற்கும் எப்படி அகரம் முதன்மையாக இருக்கின்றதோ அதுபோல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைத்த இறைவனே முதன்மையானவன். இந்த திருக்குறள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சில. இன்று அதிகாரம் 1 திருக்குறள் 2. கற்றதனால் ஆய பயன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மீண்டும் திருக்குறள். கற்றதனால் ஆய பயன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த திருக்குறளின் விளக்கம் என்ன என்றால், இந்த உலக உயிர்களை எல்லாம் படைத்து தூய ஒளி போன்ற அறிவுடையவனாக விளங்கக்கூடியவன் தான் இறைவன். அது எந்த மத இறைவனானாலும் பரவாயில்ல. அது கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம், எந்த மத இறைவனானாலும் பரவாயில்ல. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைத்து தூய அறிவில் சிறந்த ஒளியாக விளங்கக்கூடியவன் தான் இறைவன். அத்தகைய இறைவனை நாம் வணங்காமல் கல்வி கற்றோம் என்றால் அந்த கல்வியால் சிறு பனித்துளி அளவு கூட நமக்கு பயன் கிடையாது. இந்த உலகத்தில் முதன்மையானவன் இறைவன். அத்தகைய இறைவனை வணங்காமல் நாம் கற்கக்கூடிய கல்வியால் சிறு பனித்துளி அளவிற்கூட உலகிற்கும் நமக்கும் பயன் கிடையாது. எனவே மாணவர்கள் நாள்தோறும் இறைவனை வணங்கி அதன் பின்பு கல்வி கற்றோமானால் அந்த கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் உலகிற்கும் பயனுள்ளதாக அமையும். அதனால தான் நமது பள்ளியில் தினந்தோறும் வழிபாட்டு கூட்டத்தின் போது கடவுள் வாழ்த்து பாடப்படுகிறது. எனவே மாணவர்கள் நாள்தோறும் கடவுளை வணங்கி கல்வியை தொடங்கினால் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்லலாம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள்.